தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைக்க அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. 7 எம்பிக்கள் தலைமையிலான இந்த குழுவினர் உலகின் 33 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் அந்தந்த நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க உள்ளனர். இவர்களில் 3 குழுவினர் ஏற்கனவே வெளிநாட்டு பயணத்தை துவங்கிவிட்ட நிலையில் மேலும் 4 குழுவினர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை நமக்கு மிக நெருங்கிய 33 நாடுகளிடம் எடுத்துரைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகளில் பல ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ளன. நம் எம்பிக்கள் குழுவில் அனைத்துக் கட்சி எம்பிக்களும் இடம்பெற்றுள்ளனர். இது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஒருமைப்பாட்டை எடுத்துரைக்கும். இந்தியாவுக்கு எதிராக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டி வருகிறது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அவர்களை தூண்டியும் வரும் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில்தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானின் முகத்திரையை கிழிக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் எந்த வடிவிலும் இருக்கக்கூடாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு. அதில் நாம் உறுதியாக உள்ளோம். இதை உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க செய்வதே நம் பிரதான நோக்கம். அவர்கள் செய்த செயலுக்கு அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 2 பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. இறந்தவர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிக்கிறோம். தூதரக ஊழியர்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். The question was on the attack in Washington DC. This is deeply shocking. You must have seen the message also posted by External Affairs Minister. On my part, we can say that this is deeply shocking. We condemn the attack. We offer our deepest condolences to the families of the victims. Those responsible for this heinous act must be brought to justice. Safety and security of diplomatic staff is paramount.